தியாகதுருகத்தில் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுருவிற்கு ஆதரவாக அதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தொண்டர்கள் இருசக்கர வாகனங்களில் பிரம்மாண்ட பேரணி நடத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி, விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அந்த கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளரும் உளுந்தூர்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருமான குமரகுரு தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி அருகே இருக்கக்கூடிய தியாகதுருகம் நகர் பகுதியில் அதிமுக வேட்பாளர் குமரகுரு இன்று தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்த பிரச்சாரத்தின் போது குமரகுரு சிறந்த வாகனத்தில் வீதி வீதியாக வந்து தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிக்க வந்த அதிமுக வேட்பாளர் குமரகுருவிற்கு ஆதரவாக அதிமுக, தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பிரம்மாண்டமாக திரண்டு இருசக்கர வாகனங்களில் தங்கள் கட்சி கொடிகளை கட்டிக்கொண்டு அணிவகுத்து வந்து உற்சாக வரவேற்பு அளித்திருந்தார்கள். அப்போது கூட்டணி கட்சி தொண்டர்கள் படைசூட சிறந்த வாகனத்தில் வந்த அதிமுக வேட்பாளர் குமரகுரு ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்ற அதிமுகவின் தாரக மந்திரத்தை கொண்டு பொதுமக்களிடத்தில் தனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகள் சேகரித்தார். அதாவது தியாகதுருகம் நகரத்தை தொடர்ந்து புக்குளம், பெரிய மாம்பட்டு, உதய மாம்பட்டு, வடதொரசலூர் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அதிமுக வேட்பாளர் குமரகுரு தொடர்ந்து தற்போது அதிதீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். குமரகுருவிற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியும் கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தும் வருகிறார்கள். மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு இன்னும் 8 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதிதீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதால் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் தேர்தல் களம் என்பது சூடுபிடித்து தற்போது அனல் பறக்க தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சத்யமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.